வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன அப்படின்னா, அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவோட ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வெற்றிமாறனோட டைரக்ஷனில் வரப்போகிற ஒரு படம். அந்த படத்தோட ப்ரமோ பார்த்தேன். ப்ரமோலாம் சூப்பராக இருக்குது. ப்ரமோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ப்ரமோவில் வர பிஜிஎம்மை கேட்கும்போதே நமக்கு அப்படியே உள்ளடிச்சு அப்படியே அப்படி இருக்குது. எப்படி போய் அடிக்கலாம், யார் அடிக்கலாங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ நெல்சனோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், சிம்பு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏஜ் லுக்காக காமிக்கும் போது வந்துட்டு அவரோட பிஹேவியர் ஆகட்டும், எல்லாமே சூப்பர். கோர்ட்டில் போய் நின்னோடனே அந்த ஒரு மாதிரி ஒரு பணிவாக இந்த ரவுடிங்கெல்லாம் எப்படி உண்மையிலேயே பிஹேவ் பண்ணுவாங்களோ அதெல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே இருக்குது. சூப்பராக அந்த கோர்ட்டில் போய் பணிவாக ஜட்ஜு முன்னாடி நின்றுமா அதெல்லாம் போய்மா புட்டாப்பு கேஸுமான்னு சொல்லும் போதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதை தாண்டி அந்த பிஜிஎம் போட்டு நான் கேப்டன் பிரபாகரன் படம் தான்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் உள்ளே வரும்போது பிஜிஎம்மோட வரும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த ப்ரொமோ. உண்மையிலேயே அனிருத்தோட மியூசிக் வந்துட்டு ப்ரொமோலே இந்த மாதிரி லெவலில் இருக்குது அப்படின்னா இன்னும் படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும். வெற்றிமாறன் படம்னா சொல்ல வரலாம், டீட்டெயிலிங்க்கு கம்மியே இருக்காது, குறையே இருக்காது, அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணுவார். அதுவும் வட சென்னை நம்ம பார்த்தப்போவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வட சென்னை. இப்போ அதை தாண்டி இந்த படம் வந்து அதையும் வந்துட்டு தாண்டி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர் பிஜிஎம் போட்டு அப்படி நடந்து வரும்போது ஃபுல்லாக பிளட்டு. சினிமாவில் வர வர ஏன் இந்த ரத்த கலாச்சாரம் பெருசாகுதுன்னு தெரில. ஃபுல் பிளட்டில் அப்படியே குளிக்க விட்ட மாதிரி தான், பிளட் பாத்து தான் அது. ஒரு படத்தை பார்த்து ஒருத்தன் திருந்தினா, ஒரு ஆக்டரை பார்த்து ஒரு திருந்தினான்னு இருக்கிறத தாண்டி இந்த படத்தை பார்த்தா எவ்வளோ பேர் ரவுடியாவான் அப்படிங்கிறதான் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு படத்தை குவாலிட்டியாக எடுக்கிறத தாண்டி அந்த படத்தினால சமுதாயத்துக்கு எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது, இருக்கிறவனுக்கு எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா சின்ன பசங்க எல்லாருமே டெஃபினட்டாக வந்து இதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற லெவலில் வந்துடக்கூடாது. பார்க்குறவன் படத்தை படமாக மட்டும் பார்த்துட்டு போங்க. இதை பார்த்துட்டு சரி இப்படி இருந்தால் தான் நம்ம கெத்து போல், இப்படி இருந்தால் தான் நம்மளையும் சமுதாயத்தில் மதிப்பாங்கன்னு மட்டும் கத்தி கபடாவை எடுத்துகிட்டு சுற்றாதீங்க தயவு செஞ்சு. படத்தில் அவ்வளோ பிளட்டு, தயவு செஞ்சு பிளட்டை காமிக்காமல் படத்தை முடிஞ்சால் எடுங்க. இல்லைன்னா படமே எடுக்க வேணாம். அவ்வளோ குவாலிட்டி நான் பிளட்டு கொலை பண்ணி இது பண்ணி அதை அறுத்து தான் நான் படத்தை காமிக்கணும்னா தயவு செஞ்சு நீங்கள் படத்தை எடுத்து உங்கள் வீட்லேயே போட்டு பார்த்துக்கோங்க. அது வெற்றிமாறனாகட்டும் யாராகட்டும், சமுதாயத்துக்கு பங்கம் வர்ற மாதிரியான படமோ இளைஞர்களை பாதிக்கிற மாதிரியான படத்தையோ எடுக்கணும்னா அதை எடுத்து உங்கள் வீட்டிலேயே போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் குவாலிட்டியான படம் தான் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, படத்தை நேசிக்கிறீங்க, சினிமாவை நேசிக்கிறேன், உயிரே சினிமாவுக்கு தான் அப்படின்னா அதெல்லாம் ரைட்டு. ஆனால் சமுதாயத்தில் இளைஞர்கள் இதை பார்த்து தயவு செஞ்சு கெட்டு போகாதீங்க. தப்பான படங்கள், தப்பான நல்ல படமாகவே இருந்தாலும் அது தப்பான வழியில் கொண்டு போகிற அளவுக்கு படத்தை எடுக்காதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.